ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி. இன்னைக்கு நீட் பயாலஜி சப்ஜெக்ட்லேருந்து நம்ம டாபிக் வைஸ் கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் பார்க்கும்போது இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷினை கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டை நான் உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த வேவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லியுமே ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய டாபிக் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் அதுவும் டிசீஸ்லேருந்தே நமக்கு கண்டிப்பாக 2 கொஷின் கேட்டுறாங்க. ஒன்று மல்டி கான்செப்ட் மேட்ச் கேட்டுறாங்க, இன்னொன்று அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 2026 நீட் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு ஒரு மேட்சிட்டும் அதே மாதிரி ஒரு மல்டி கான்செப்ட் கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் படித்தாவே கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 2 கொஷின், அதாவது ஒரு 8 மார்க்குக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஈஸியாக நம்ம கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் டாபிக் பாருங்கள். இதில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது காமன் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸில் காமனாக இருக்கக்கூடிய டிசீஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ காமனாக நமக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணி பாக்டீரியல் டிசீஸ் வரும், அதேமாதிரி வைரல் டிசீஸ் வரும், அதேமாதிரி புரோட்டோசோவன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் நம்ம ஹியூமன்ஸ்க்கு அட்டாக் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் அண்ட் அதை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன் யார்? ஸோ அந்த டிசீஸ் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் நம்ம பாடியில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸோடைய அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸோடைய டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், a wide range of organisms belong to bacteria, virus, fungi, protozoans and helminthes. இவங்க எல்லாருமே டிசீஸ் இப்போ ஹெல்மின்தஸ் அப்படின்னா இதில் அஸ்காரிஸ் வந்துருவாங்க. ஸோ டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன் அப்படிங்கிறவங்க இவங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேத்தோஜன் இருக்கலாம். இப்போ பாக்டீரியா அப்படின்னா டைஃபாய்டை காஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்களா இருக்கலாம், இல்லை ஏதாவது நமக்கு ஸ்டொமக் அப்செட்டுக்கு வரக்கூடிய பாக்டீரியா அப்படிங்கிறவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸை காஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் பாருங்கள், நமக்கு பேத்தோஜன் கொடுத்துருக்கோம் அண்ட் அதே மாதிரி அந்த பேத்தோஜன் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே? ஸோ பேத்தோஜன் அண்ட் டிசீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் இதில் பாருங்கள், 1 செகண்ட்மா. பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டு, நிமோனியா, டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா, டியூபர்க்ளோசிஸ், இவங்க எல்லாருமே பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய்கள். சரிங்களா? ஸோ அப்போ இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அதேமாதிரி வைரல் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு, போலியோ, டெங்கு, சிக்கன் பாக்ஸ், மிசிலஸ், இவங்க எல்லாருமே வைரஸால் வரக்கூடிய நோய்கள். இப்போ நம்மளுடைய இந்த நியூ சிலபஸ் இந்த 2024 அப்டேட் பண்ணதில் நமக்கு டெங்குவும் சிக்கன் குனியாவும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அதே மாதிரி புரோட்டோசோவன் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா, அமீபயாசிஸ். மலேரியாவும் இந்த அமீபயாசிஸ் அப்படிங்கக்கூடிய டிசீஸும் ரெண்டுமே யார் இங்கே பேத்தோஜன் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோசோவன்ஸ். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஹெல்மின்தஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்காரியாசிஸ், ஃபிலேரியாசிஸ் அப்படிங்கிறவங்க ஹெல்மின்தஸ் டிசீஸை காஸ் பண்ணக்கூடியவங்க. அது மாதிரி ஃபங்கையால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிங்வார்ம். ஸோ இவங்கெல்லாம் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுறாங்க, அப்படி ஆன பிறகு நம்ம பாடியில் என்ன சிம்டம்ஸ் வருது, ஸோ அதுக்கு என்ன அந்த டிசீஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்செப்ட் வைஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. ஓகே? ஃபர்ஸ்ட் டிசீஸ் பாக்டீரியல் டிசீஸ் பார்ப்போம். ஸோ பாக்டீரியல் டிசீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது டைஃபாய்டு டிசீஸ். சரிங்களா? ஸோ டைஃபாய்டு டிசீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு இஸ் காஸ்டு பை த பேத்தோஜெனிக் பாக்டீரியம் யார்? சால்மனல்லா டைஃபி. அதே மாதிரி இவங்க தான் நமக்கு டைஃபாய்டு காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா which causes typhoid fever. ஓகே? ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பாருங்கள். ஸோ இவங்க எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க? கண்டாமினேட்டட் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு, இந்த வாட்டர், ஸோ இது மூலமாக தான் நமக்கு இந்த டைஃபாய்டை காஸ் பண்ணக்கூடிய இந்த சால்மனல்லா டைஃபி அப்படிங்கக்கூடிய பாக்டீரியா நமக்கு டிரான்ஸ்மிட் ஆவாங்க. ஜென்ரலி ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் ஃபஸ்ட்டு நமக்கு அவங்க என்ட்ரு ஆவாங்க. சரிங்களா? அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைன்டு ஹை ஃபீவர் இருக்கும். டைஃபாய்டு வந்த பேஷண்ட்டுக்கு
ஹை ஃபீவர் 39 டிகிரி செல்சியஸ் டு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து இவங்களுக்கு ஃபீவர் அப்படிங்கிறது காஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி டைஃபாய்டு வந்து பேஷண்ட் அவங்களுடைய பாடி வந்து ஃபுல்லி வீக்னஸாக இருக்கும் அண்ட் ஸ்டொமக் பெயின் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும் அண்ட் ஹெட்டேக், லாஸ் ஆஃப் அப்டைட் அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ் சரிங்களா. ஸோ இந்த டைஃபாய்டு ஃபீவரை நம்ம வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனில் பர்ஃபரேஷன் அப்படின்னா நம்மளுடைய அந்த குடல் பகுதியில் ஹோல் விழுற அளவுக்கு வந்து இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. இட் மே லீட்ஸ் டு சிவியர் ஆகும்போது டெத் வரைக்குமே எடுத்துகிட்டு போவாங்க சரிங்களா. இந்த 2026 இந்த இன்டெஸ்டைனல் பர்ஃபரேஷன் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பாக்டீரியா சால்மோனெல்லா டைஃபி நம்மளுடைய பாடிக்குள்ளே என்ட்ரான பிறகு இன்டெஸ்டைனில் தான் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ரொம்ப இட் லீட்ஸ் டு வந்து சிவியர் டெத் வரைக்குமே மூவ் ஆன் ஆவாங்க. ஏன்னா அங்கே இன்டெஸ்டைனில் பர்ஃபரேஷன் ஓட்டை வரைக்கும் போடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த இப்போ நமக்கு டைஃபாய்டு ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா வைடால் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து பாக்டீரியல் டிசீஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்த டிசீஸ் பார்க்கலாம், நிமோனியா. ஸோ நிமோனியா அப்படிங்கிறது வைரல் டிசீஸ். ஓகே, ஸோ நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் யாருன்னு பாருங்கள், ஹீமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்ஸா ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்ஸா இவங்க 2 பேர் தான் நமக்கு வந்து நிமோனியாவை, அதாவது நிமோனியா அப்படின்னாவே இட் இஸ் ரிலேட்டட் டு லங்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த லங்கை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அண்ட் ஹீமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கக்கூடிய இந்த 2 பாக்டீரியா தான். அண்ட் இன் ஹியூமன்ஸ் இட் இன்ஃபெக்ட்ஸ் ஆல்விலி, நம்மளுடைய லங்ஸில் உள்ளே போயிட்டு நம்மளுடைய அந்த ஏர் பேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் ஆல்விலே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்விலே வரைக்கும் வந்து இவங்க இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஆஸ் எ ரிசல்ட் த இன்ஃபெக்ஷன் கெட் என்ன ஆகும், ஃப்ளூயிட் லீடிங் டு சிவியர் ப்ராப்ளம். ஸோ இந்த ஆல்விலாம் நிறைய ஃப்ளூயிட் ஃபார்மேஷன் வரும்போது அவங்களுக்கு வந்து சிவியர் ரெஸ்பிரேட்டரி அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அவங்களால வந்து மூச்சையை விட முடியாது சரிங்களா. ஸோ அப்போ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹாலிங் த ட்ராப்லெட்ஸ், அதாவது காற்றுல வந்து வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ் மூலமும் ஏரோசல்ஸ் மூலமாகவும் நமக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆவாங்க. அண்ட் வந்து நம்ம ஏதாவது தொட்ட பொருளை இன்னொருத்தவங்க தொடும்போது அதில் இந்த பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பாஸ் ஆகும் சரிங்களா. அப்போ சிம்டம்ஸ் பாருங்கள், நமக்கு வந்து நிமோனியா வந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், சில்ஸ் இருக்கும், காஃப் அண்ட் ஹெட்டேக், இவங்க எல்லாமே வந்து காமன் சிம்டம்ஸ். இதே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் சிவியர் கேசஸ் நமக்கு என்ன ஆகும், லிப்ஸு, ஃபிங்கர், அந்த நெயில்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இட் லீட்ஸ் டு ப்ளூயிஷ் கலராக வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஏன்னா லங்ஸில் வந்து நமக்கு வந்து ஆல்வியோவில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அப்போ அந்த இடத்துல அது பாதிக்கப்படும் போது நமக்கு வந்து நம்மளுடைய செல்ஸ்க்கு வந்து ஆக்சிஜனுடைய லெவல் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ், நெயில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ப்ளூ கலராக டேர்ன் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா இட் லீட்ஸ் டு டெத் வரைக்குமே எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ காமன் கோல்டு அப்படின்னாவே நமக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் சரிங்களா. ஸோ அந்த வைரஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரைனோ வைரஸ். ஸோ ரைனோ வைரஸ் இது ஆக்சுவலி வந்து நிமோனியா அப்படிங்கிறது நம்ம லங்ஸ்குள்ளார இருக்கிற ஆல்விலே வரைக்குமே போய் இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க வந்து இந்த நேசல் பேசேஜ், இந்த ரைனோ வைரஸ் அப்படிங்கிறவங்க லங்ஸில் இருக்க ஆல்விலே வரைக்கும் உள்ளார மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ நம்மளோட நேசல் பேசேஜ் வரைக்கும் இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வைரல் டிசீஸ் இட் இஸ் காஸ்டு பை த ரைனோ வைரஸ். ஓகே, அண்ட் த இன்ஃபெக்ட் நோஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் பட் நாட் த லங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. லங்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளோட நோஸையும் ரெஸ்பிரேட்டரி பேசேஜையும் தான் இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹாலிங் த ட்ராப்லெட்ஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கு கோல்டாக இருக்குது அப்படின்னா அவங்க கூட நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்களுடைய ட்ராப்லெட்ஸ் நம்மளுடைய ஏதோ ஒரு வேவில் வந்து நம்மளுக்கு மேலே வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கோல்டு அப்படிங்கிறது அக்கர் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஸ்னீசிங் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட், அவங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை தொட்டுட்டு இன்னொரு அந்த ஆப்ஜெக்ட் நம்ம தொடர பட்சத்தில் இந்த வைரஸ் நம்மளை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. புக்ஸாக இருக்கலாம், இல்லை கப்ஸாக இருக்கலாம், டோர் நாப்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் கீபோர்ட் அண்ட் மவுஸாக இருக்கலாம். ஸோ அதனால தான் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வந்து நம்ம எப்போதுமே கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ஓகே, ஸோ என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நேசல் கன்ஜெஷன் இருக்கும், நமக்கு வந்து சரியாக மூச்செலாம் விட முடியாது. அண்ட் அது மாதிரி சோர் த்ரோட் வந்து நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அண்ட் காஃபு, ஹெட்டேக்கு,
டயர்னஸ், இது எல்லாமே வந்து காமன் கோல்டில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 7 days வரைக்கும் இந்த காமன் கோல்டு வந்து நம்மளோட இதில் வந்து பர்சிஸ்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன டிசீஸ்ன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் வைரஸ் டிசீஸ் தான். இது வந்து நம்மளுடைய சிலபஸில் நியூ ஆடட் சில டாபிக், சரிங்களா? ஸோ டெங்கு அப்படிங்கிறது கசேட்டிவ் ஏஜென்ட் யாருன்னு பாருங்கள், ஃப்ளேவி வைரஸ். ஓகே, ஸோ ஃப்ளேவி வைரஸ் அப்படிங்கிறவங்க தான் கசேட்டிவ் ஏஜென்ட். ஸோ இந்த வைரஸ் வந்து நம்மளை எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெங்கு இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ விச் ஆக்ட் அஸ் த வெக்டார். த வைரஸ் இஸ் பாஸ்ட் இன் த ஹியூமன்ஸ் த்ரூ த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ. ஆக்சுவலி இந்த இடத்துல மஸ்கிட்டோ அப்படிங்கிறது வெக்டார் அப்படின்னா கடத்தி, சரிங்களா? எப்படி வந்து இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு பஸ்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்ம பஸ்ஸு தான் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துக்கு நம்ம விடுறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த நோயை நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வரக்கூடிய கடத்தி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கக்கூடிய மஸ்கிட்டோ, சரிங்களா? பட் ஆனால் இவங்க வந்து டிசீஸ் காசிங் ஏஜென்ட் கிடையாது. இங்கே டிசீஸ் காசிங் ஏஜென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவி வைரஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி டெங்கு வந்துடுச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஹை ஃபீவர் இருக்கும், சிவியர் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், லைக் ஹெட்ஏக் வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் பெயின் பிஹைண்ட் த ஐஸ், நம்ம ஐஸ்க்கு பின்னாடி வரைக்குமே வந்து இந்த பெயின் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அண்ட் டியூ டு த சிவியாரிட்டி ஆஃப் த மசில் ஸ்பாசம், நமக்கு இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வீங்கி வலிக்க ஆரம்பிச்சிடும், அண்ட் ஜாயிண்ட் பெயின் வரும், சரிங்களா? அண்ட் அது மாதிரி நம்மளுடைய போனை வந்து பிரேக் பண்ணால் எப்படி நமக்கு பெயின் இருக்குமோ அந்த மாதிரியான பெயின் வந்து நம்மளுடைய மசில்ஸில் ஃபார்ம் ஆகும் இந்த டெங்கு வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணால், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பேத்தோஜன் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு டிசீஸ் சிக்கன் குனியா. ஸோ சிக்கன் குனியா அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு 2 to 3 years பிஃபோர் வந்து ரொம்ப அதிகமாக வந்த ஒரு டிசீஸ் இது. ஸோ இதை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் அப்படிங்கிறது சிக்கன் குனியா வைரஸ். ஓகே, எப்படி கொரோனா காஸ் பண்ணக்கூடியது கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சிக்கன் குனியா அப்படிங்கக்கூடிய டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது சிக்கன் குனியா வைரஸ். அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு டெங்கு. எப்படி வந்து மஸ்கிட்டோஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வெக்டாராக ஆக்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி சிக்கன் குனியா வைரஸையும் இந்த மஸ்கிட்டோஸ் தான் வந்து transmit பண்ணுவாங்க. ஸோ த்ரூ த பைட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் ஏடிஸ் மஸ்கிட்டோஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஸ் எஜிப்டி அண்ட் ஏடிஸ் அல்போபிக்டஸ். இவங்க 2 பேரும் மஸ்கிட்டோ. இந்த மஸ்கிட்டோ தான் இந்த சிக்கன் குனியா வைரஸை பைட் பண்ணி ஒரு பர்சன்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தே ஆர் ஒன்லி வெக்டார்ஸ். ஸோ அப்போ எனக்கு சிக்கன் குனியா வைரஸ் வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன என் பாடியில் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்டட் சிக்கன் குனியா பர்சன்ஸ்க்கு ஹை ஃபீவர் இருக்கும். லைக் எப்படி டெங்கு ஃபீவரில் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தோ லைக் எல்லா சிம்டம்ஸுமே சிக்கன் குனியா டிசீஸ்க்கும் இருக்கும். அண்ட் சிவியர் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும் அண்ட் ரேஷஸ் ஆன் த ஸ்கின். நம்மளுடைய ஸ்கின்னெல்லாம் வந்து நிறைய ரேஷஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டிசீஸ் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசீஸ். இந்த டிசீஸ்லேருந்து எவ்ரி இயர் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் அதோடைய கொஷின்ஸும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம், சரிங்களா? இந்த வருஷம் என்ன கொஷின் வந்துச்சு அப்படிங்கிறதும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த மலேரியா அப்படிங்கக்கூடிய டிசீஸ். மலேரியா அப்படிங்கிறது டிசீஸ். ஓகே, ஸோ இந்த மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய வெக்டார், அதாவது மலேரியா டிசீஸ், பட் இதை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மோடியம். இதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா மஸ்கிட்டோ, சரிங்களா? ஸோ இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ மலேரியா இஸ் காஸ்ட் பை த டின்னி புரோட்டோசோவன்ஸ். ஆக்சுவலி டிசீஸ் காசிங் ஏஜென்ட்டில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாக்டீரியா வைரஸ் இப்படி தான் பார்த்துட்டு இருப்போம். பட் புரோட்டோசோவன் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இவங்களும் நம்மளுடைய பாடிக்குள்ளார வரும்போது நமக்கு வந்து டிசீஸை காஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ புரோட்டோசோவன்ஸ் அப்படிங்கும்போது இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கக்கூடியவங்க தான் மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன். இவங்க ஒரு புரோட்டோசோவன். ஓகே, ரைட். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் இந்த பிளாஸ்மீடியத்தில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்மீடியம் ஸ்பீஷீஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பிளாஸ்மீடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மீடியம் மலேரியா, பிளாஸ்மீடியம் ஃபால்சிபரம். ஸோ இவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மலேரியல் ஸ்பீஷீஸ். இதில் ரொம்ப வந்து இந்த பிளாஸ்மீடியம் ஃபால்சிபரம் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப அதிகப்படியாக நமக்கு வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணக்கூடியவங்க. அதுவும் வந்து ரொம்ப சிவியர் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியவங்க. ஓகே, ரைட்டு. ஸோ அப்போ லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியத்துலேருந்து தான் நமக்கு எவ்ரி இயர் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது உங்களோட லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது 2 ஹோஸ்ட் இதில் இன்வால்வ் ஆவாங்க. ஆக்சுவலி இந்த 2 ஹோஸ்ட்டில்
பிரைமரி ஹோஸ்ட் அப்படிங்கிறவங்க மஸ்கிட்டோ, செகண்டரி ஹோஸ்ட் தான் இதில் மேன் வருவாங்க. ஓகே, ஸோ ஏன்னா பிரைமரி ஹோஸ்ட் மஸ்கிட்டோவில் தான் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. எங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதோ அதுதான் நம்ம வந்து பிரைமரி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் நமக்கு வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ செகண்டரி ஹோஸ்ட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ மலேரியல் பேரசைட்ஸ் ரெக்வயர் 2 hosts டு கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் சைக்கிளை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு 2 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ ஹியூமன் அண்ட் மஸ்கிட்டோஸ். அதுமாதிரி யார் இந்த மஸ்கிட்டோ யார்? இப்போ நம்ம வந்து டெங்குவில் சிக்கன் குனியாலாம் வந்து ஏடிஸ் எஜிப்டி, ஏடிஸ் அல்போபிக்டஸ் பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ தான் இந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற ஏஜென்ட், வெக்டார். சரிங்களா? ஸோ வெக்டார் அப்படின்னா கடத்துறது. ஸோ ஒரு பர்சன்ட் இன்னொரு பர்சனுக்கு இந்த நோயை கடத்துறவங்கள நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். நோயை வந்து கொடுக்குறவங்கள வந்து பேத்தோஜன் அப்படின்னு சொல்கிறோம். சரியாமா? ரைட். ஸோ இப்போ மலேரியல் பேரசைட்ஸ் ரெக்வயர் 2 hosts அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன் இஸ் ஹியூமன், அனதர் ஒன் இஸ் மஸ்கிட்டோ. இந்த ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ் இஸ் அ டிரான்ஸ்மிட்டிங் வெக்டார். ஓகே, இப்போ இவங்க 2 ஹோஸ்ட் இவங்களுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹியூமன் பற்றி பார்க்கலாம். வென் இன்ஃபெக்டட் பிரைமரி ஹோஸ்ட் அப்படிங்கிறவங்க இங்கே நம்ம வந்து மஸ்கிட்டோ சொன்னோம். பட் ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹியூமன்ஸ் பார்க்குறோம். ஸோ ஹியூமன் ஃபஸ்ட்டு பார்க்கறதால தே ஆர் நாட் எ பிரைமரி ஹோஸ்ட். ஓகே, ஸோ வென் இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ பைட் எ ஹியூமன், the plasmodium enter the human body as a sporocyte, thereby initiate series of event. ஸோ ஒரு பர்சனை ஒரு ஏடிஸ் அந்த மஸ்கிட்டோஸ் வந்து பைட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மஸ்கிட்டோஸோடைய சலைவாவில் இருந்து நமக்கு வந்து அதாவது என்ன அது நமக்கு ஸ்போரோசைட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட் ஃபஸ்ட்டு மலேரியாவில் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்போரோசுவாய்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இந்த பேரசைட்ஸ் இனிஷியலி மல்டிப்ளை த liver cells and attack the red blood cells. ஃபர்ஸ்ட் இந்த பேரசைட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா பிளட் வழியாக லிவருக்குள்ளார போகுது. லிவரில் போயிட்டு ஏசெக்சுவலி ரீப்ரொடியூஸ் ஆகும். ஏசெக்சுவலி ரீப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த லிவர் செல்ஸை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த பேரசைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, திருப்பி பிளட் வழியாகவே அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிசிக்குள்ளார என்ட்ரு ஆவாங்க. சரிங்களா? ரைட்டு. ஸோ த ரப்சர் ஆஃப் த ஆர்பிசியில் உள்ளே போன பிறகு ஆர்பிசிலையும் அகெயின் தேர் என்னது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. So rupture of the RBC is associated with the release of toxic substance that is hemozoin. இப்போ இந்த ஆர்பிசிக்குள்ளார போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் தான் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மெச்சூர் ஆவாங்க. ஸோ அதில் அந்த ஹீம் பார்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறத லைக் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹீமோசோயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். இந்த ஹீமோசோயின் நம்மளுடைய பிளட்டில் ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு ஹை ஃபீவர் அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? And hemozoin is responsible for the chill and high fever and recurring the every 3 to 4 days. Every 3 to 4 days இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க பெருசாக மல்டிப்ளை ஆக இந்த ஹீமோசோயினை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். When the female Anopheles mosquito bites in an infected person, this parasite enter the mosquito's body. இப்போ இவங்களோட ஆர்பிசியில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து இந்த திருப்பி வந்து நிறைய கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகியிருக்காங்க. திருப்பி ஒரு அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோஸ் வந்து அந்த பர்சனை வந்து பைட் பண்ணும்போது இந்த கேமிட்ஸ் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ கேமிட்ஸை எடுத்துகிட்டு போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி த ஃபீமேல் மஸ்கிட்டோ டேக்ஸ் அப் கட் வித் பிளட் மேல் அண்ட் அண்டர்கோ எ ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இந்த கட்டுக்குள்ளார போயிட்டு இந்த கேமிட்டோசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் தான் கலந்த அந்த கேமிட்டோசைட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இவங்க கட்டுக்குள்ளார போயிட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்குது. இந்த பேரசைட்ஸ் மல்டிப்ளை வித்தின் த ஸ்போரோசைட்ஸ் தே ஸ்டோர்டு இன் த சலைவரி கிளாண்ட்ஸ். ஸோ கட்டில் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு அந்த கட்டில் இருந்து இந்த வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் சைகோட்டை நம்ம ஊக்கனைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊக்கனைட் அப்படிங்கிறது அந்த கட் வாலை ரப்சர் பண்ணி ஊசைட்டாக கன்வெர்ட் ஆகி வெளில வருவாங்க. இந்த ஊசைட் அகைன் ரப்சர் ஆகி நிறைய ஸ்போரோசைட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்போரோசைட்ஸ் அகைன் என்ன பண்ணுன்னா இந்த சலைவரி கிளாண்ட்ஸ் வழியாக இந்த மஸ்கிட்டோஸ்குள்ளார மூவ் ஆன் ஆகி திருப்பி வந்து இந்த மஸ்கிட்டோ இன்னொரு பர்சனை வந்து பைட் பண்ணும்போது திருப்பி இந்த ஸ்போரோசோவைட்ஸ் இன்னொரு பர்சனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது, இந்த மலேரியா லைஃப் சைக்கிள். நம்ம இதை பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்டா கண்ணு. ஸோ வென் த மஸ்கிட்டோ பைட்ஸ் another
human sporozoites are injected with the bite. இந்த picture நல்லா பாருங்க. Life cycle of the plasmodium. When the mosquito bites another human. இப்போ ஒரு மஸ்கிட்டோஸோடைய salivary glandsல மீரோசைட்ஸ் இருக்கிறாங்க, ஸ்போரோசூவாய்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்போரோசூவாய்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு மஸ்கிட்டோஸ் ஒரு பர்சன் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது பிளட் வழியாக அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா லிவர் செல்லுக்குள்ளார மூவ் ஆன் ஆவாங்க. ஸோ லிவர் செல்லில் போயிட்டு ஏசெக்ஷுவலி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏசெக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த பிளட் வழியாகவே அந்த கேமிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளார மூவ் ஆன் ஆவாங்க. எங்கே போவாங்க அப்படின்னா ஆர்பிசிக்குள்ளார மூவ் ஆன் ஆவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எரித்ரோசைட்டிக் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ எப்போ வந்து ஆர்பிசிக்குள்ளார என்ட்ராங்களோ அதை வந்து நம்ம எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இது லிவருக்குள்ளார ஸ்போரோசூவாய்ட்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஏசெக்ஷுவலி அவங்க வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏசெக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ண அந்த ஸ்போரோசூவாய்ட்ஸ் என்ன ஆவாங்க அப்படின்னா திருப்பி தேர் என்டர் டு ஆர்பிசி. த parasite reproduce asexual in the liver cell and bursting the cell and releasing the blood. ஸோ இந்த செல்லை போஸ்ட் பண்ணி again they are comes to RBC. So parasite reproduce asexually in the red blood cells and bursting the red blood cells and causing the cycles of fever and other symptoms and release the parasite and infect to new red blood cells. So இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிசிக்குள்ளார வந்துட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏசெக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்பிசிக்குள்ளார வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அதாவது மெச்சூர் ஆகாத இந்த ட்ரோஃபோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரோஃபோசைட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வளையம் மாதிரி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி ஸோ நம்மளுடைய பாடியோட இம்யூன் சிஸ்டம் அவங்களை அட்டாக் பண்ணாத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி இந்த ஆர்பிசி டைஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய அந்த டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஹீமோசோயின் அப்படிங்கிறதும். ஸோ ரெண்டுமே ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைக்கிளில் தான் நமக்கு நடக்கும். ஸோ அப்போ இந்த ஆர்பிசியை ரப்சர் பண்ணி வரக்கூடிய கேமிட்ஸ் இருக்காங்க இல்லையா, தேர் ஃபீமேலாகவும் இருக்கலாம் மேலாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த செக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் கேமிட்டோசைட்ஸ் டெவலப் இன் ஏ ரெட் பிளட் செல்ஸ். அப்போ இதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க, செக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் வந்து எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பிளட் செல்ஸில் தான் டெவலப் ஆகும். சரிங்களா? ரைட்டு. இப்போ இன்னொரு மஸ்கிட்டோ வந்து இந்த பர்சனை வந்து பைட் பண்ணும்போது இந்த கேமிட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளார எடுத்துப்பாங்க, டேக்கப் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் டேக்ஸ் அப் எ கேமிட்டோசைட்ஸ் வித் எ பிளட் மஸ்கிட்டோஸ்க்கு பிளட்டு தான் மீல்ஸ் இல்லையா, ஸோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேமிட்ஸ் உள்ளார போயிட்டு இந்த மஸ்கிட்டோடைய கட்டில் போயிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு கட்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை ஊக்னைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊக்னைட் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் இலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க. ஸோ இந்த இலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர் கட்டை ரப்சர் பண்ணி ஊசைட்ஸ் வெளில வராங்க. இந்த ஊசைட்ஸ்லேருந்து வரக்கூடிய தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்த ஸ்போரோசூவாய்ட்ஸ் அப்படிங்கிறது சலைவரி கிளாண்ட் வழியாக திருப்பி மஸ்கிட்டோஸை ரீச் பண்ணுறாங்க. அந்த மஸ்கிட்டோஸ் மவுத்தை ரீச் பண்ணி திருப்பி இந்த மஸ்கிட்டோஸ் இன்னொரு பர்சனை வந்து என்ன பண்ணுவாங்க இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த பிளாஸ்மோடியம் அதாவது மலேரியாவுடைய சைக்கிள் அப்படின்னு நடக்குது. ஸோ மலேரியாவை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன் யார்? பிளாஸ்மோடியம். ஸோ அதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியவங்க தான் வந்து மஸ்கிட்டோஸ். சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. அண்டு பாருங்கள், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா அமீபியாசிஸ். ஸோ அமீபியாசிஸ் அப்படிங்கிறதும் ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ். எப்படி வந்து பிளாஸ்மோடியம்ங்கிறது ஒரு ப்ரோட்டோசோவன்ஸோ அதே மாதிரி அமீபியாசிஸ் அப்படிங்கிறதும் ஒரு புரோட்டோசோவன்ஸ் தான். ஸோ இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ், அதாவது நம்மளுடைய ஸ்டொமக் அப்செட் ஆகுது இல்லையா, ஸோ அதான் நம்ம அமீபியாசிஸ் சொல்லுவோம், டிசென்ட்ரி. ரைட்டா? ஸோ பேத்தோஜன் யாருன்னு பாருங்கள், என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிறவங்க தான் பேத்தோஜன். இதில் புரோட்டோசோவன் பேரசைட் இவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, தேர் இன்ஃபெக்ட் த லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ நமக்கு சால்மனெல்லா டைஃபாய்ட்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணாங்க இல்லையா, பட் இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிறவங்க லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் தான் ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை, இந்த வீட்டு ஈன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஈக்கள் வந்து சில கண்டாமினேட்டட் ஃபுட்டில் வந்து
உட்காந்துட்டு திருப்பி வந்து ஃபுட்டு மேலே இருக்கும்போது அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த பேத்தோஜன் அப்படிங்கிறது நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இட் கேரிஸ் த சிவியர் டிரான்ஸ்மிட் த்ரூ த பேரசைட் ஃப்ரம் த ஃபீக்கஸ் ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோடைய ஃபீக்கஸ் மேட்டர் அந்த ஸ்டூல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு இந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து உட்காந்துட்டு திருப்பி வந்து ஒரு ஃபுட்டு மேலே உட்காருது அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது இந்த என்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கக்கூடிய புரோட்டோசோவன் நம்மளை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அப்போ இது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர், food contaminated by the fecal matter and main sources of the infection. Okay, right. So symptoms பாருங்க, constipation, abdominal pain, cramps. So நம்ம motions போகும்போது வந்து நமக்கு constipation problem வரும். அதுவும் இல்லாமல் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதால நமக்கு பிளட் வந்து வெளில லீக் ஆகும். சரிங்களா? அதாவது மோஷன் போகும்போது ஸ்டூல் வித் எக்ஸஸ் ஆஃப் மியூக்கஸ் அண்ட் பிளட் கிளாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம சரியாக பார்க்கல அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு நமக்கு வந்து டெத் வரைக்குமே எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அமிபியாசிஸ் அப்படிங்கிறது புரோட்டோசோவான்ஸால் காசு ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். அண்ட் இது வந்து அஸ்காரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹெல்மின்த்ஸ் டிசீஸ். சரிங்களா? அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹெல்மின்தஸ் பேரசைட் தான் நமக்கு வந்து இந்த அஸ்காரிசிஸை காஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் காஸ்ட் பை த அஸ்காரிஸ். இட்ஸ் காமன் நம்ம ரவுண்ட் வார்ம், ஆஸ்கல்மின்தஸ் ஃபைலமில் வரக்கூடிய ரவுண்ட் வார்ம். ஓகே, ஸோ இட் இஸ் அன் இன்டெஸ்டைனல் பேரசைட். அப்போ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் அலாங் த ஃபீக்கஸ் அண்ட் இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் கண்டாமினேட்டட் வித் வாட்டர் அண்ட் சாயில் மூலமாக வந்து நமக்கு வந்து இது இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ஃபெக்டட் பர்சனுடைய ஃபீக்கல் மேட்டர் வழியாக இந்த அஸ்காரிசஸோடைய அந்த எக்ஸ் வந்து வெளில ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஏதாவது ஃபுட்டுலேயோ இல்லை வாட்டர்லேயோ வந்து இன்ஃபெக்டட் பர்சனோடைய இந்த எக்ஸ் வந்து மிக்ஸ் ஆகும்போது அதை நம்ம திரும்பி எடுத்துக்கும் போது நமக்கு இந்த அஸ்காரிசிஸ் அப்படிங்கக்கூடிய டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதே மாதிரி ஹெல்த்தி பர்சன் அக்யூஸ் த இன்ஃபெக்ஷன் த்ரூ த கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலமாக நமக்கு வருது. ஸோ இதில் பாருங்கள் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங் அண்ட் மஸ்குலர் பெயின் இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கட்டுலாம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வந்து அவங்களுடைய பிளேஸாக இவங்க பேரசைட் இல்லையா, ஸோ அதை அவங்க பிளேஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ இன்டர்னலில் ப்ளீடிங் அப்படிங்கிறது அக்கர் ஆகும். ஸோ மஸ்குலர் பெயின், ஃபீவர் இதெல்லாமே காமனாக வரக்கூடியது. ஸோ இது மாதிரி ப்ளீடிங் வரதால அனிமியா கூட வரும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பிளாக்கேஜ் ஆஃப் த இன்டெஸ்டைனல் பேசேஜ். ஸோ இந்த மாதிரியான இந்த அஸ்காரிஸ் வார்ம் வந்து இன்டெஸ்டைனில் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளாக், இப்போ நம்ம ஒரு தண்ணி வர குழாயில் வந்து நம்ம வந்து நிறைய ஒரு தெர்மாக்கோலை வச்சு அடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வழியாக தண்ணி மூவ் ஆகாது இல்லையா. அப்போ இந்த மாதிரியான நம்மளுடைய ஃபுட்டு போகிற பைப்பில் இந்த மாதிரியான அஸ்காரிசிஸ் என்னது இந்த ஹெல்மின்தஸ் பேரசைட் உள்ளார மூவ் ஆன் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பிளாக்கேஜ் அப்படிங்கிறது அக்கர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் ரிங் வார்ம். ஸோ ரிங் வார்ம் அப்படிங்கிறது ஃபங்கல் டிசீஸ். ஓகே, ஸோ இவங்களை யார் காஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான் இவங்களாம் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிங் வார்ம், படர்தாமரைன்னு தமிழில் சொல்லுவோம். அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தே ஆர் அக்வர்ட் பை த சாயில் அண்ட் யூசிங், அதாவது ஒரு இன்ஃபெக்டட் பர்சனுடைய டவலில் அண்ட் கிளாத்தர்ஸ் இந்த மாதிரி இல்லாட்டி அவங்களுடைய சீப் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்கல் டிசீஸ் அப்படிங்கிறது இன்னொரு பர்சனை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் பண்ண பர்சனுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் அண்ட் ஸ்கேலி லீஷன்ஸ் இருக்கும் அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சச் ஸ்கின். இதில் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னு அண்ட் நெயில்ஸு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஃபங்கஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து இச்சிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து காஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஃபங்கஸால் வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் எலிஃபென்டாசிஸ். ஸோ எலிஃபென்டாசிஸ் அப்படிங்கிறது தமிழில் நம்ம யானைக்கால் வியாதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை யார் காஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்சேரியா பேன்கிராஃப்டி இல்லாட்டி உச்சேரியா மலேரியா அப்படிங்கக்கூடிய இந்த ஃபிலேரியல் வார்ம்ஸ் தான் வந்து இதை காஸ் பண்ணுறாங்க. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the pathogen are transmitted by the healthy person through the bite of the female mosquitoes. ஸோ இவங்க தான் இதில் வெக்டராக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் வந்து இந்த ஃபிலேரியல் வார்மை வந்து நம்மளை ஒரு டைம் வச்சு இன்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு கரோனிக் இன்ஃப்ளமேஷன் வரும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இந்த லிம்ஃப் நோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா,
ஸோ அது வந்து நமக்கு வந்து ஸ்வெல்லாக ஆரம்பித்து இந்த யானைக்கால் பெரிய பெரிய இந்த கால்லாம் ரொம்ப பெருசாகிடும் சரிங்களா. ஸோ அதுதான் எலிஃபென்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இட் இன்ஃபெக்ட் த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ஆர் ஆல்சோ ஆஃபன் அஃபெக்டட் பை த ரிசல்ட்டிங் இன் த கிராஸ் டிஃபார்மிட்டிஸ். ஸோ இது நம்மளுடைய ஜெனிட்டல் ஆர்கனை ரீப்ரொடக்டிவ் ஆர்கனையும் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த ஃபில்லேரியல் வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அஸ்காரியாசிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அண்டு ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டாப்பிக்லேருந்து அதாவது காமன் டிசீஸ்லேருந்து பாக்டீரியா என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணும், பாக்டீரியா அண்ட் அதே மாதிரி வைரஸ் என்ன டிசீஸ் காஸ் பண்ணுவாங்க, புரோட்டோசோவன்ஸ் டிசீஸ் 2 பார்த்தோம், மலேரியா அமிபியாசிஸ் பார்த்தோம் அண்ட் ஃபங்கல் டிசீஸ் பார்த்தோம். ஸோ இதுலேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து இப்போ நம்மளுடைய 2026 கொஷினில் கேட்ட ஒரு கொஷின். இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் பாருங்கள், ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் one second, the following are the stages of the cycle of plasmodium. நம்ம plasmodium லைஃப் சைக்கிள் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் இவங்கெல்லாம் அரேஞ்ச் த ஸ்டேஜஸ் இன் த ப்ராப்பர் ஆர்டர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் வரும், அதுக்கு அடுத்தது என்ன வரும், சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மஸ்கிட்டோ, ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோ ஒரு பர்சனை வந்து பைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஃபீமேல் மஸ்கிட்டோ பைட் த இன்ஜெக்ட்ஸ் த ஸ்போரோஸ்வைட்ஸ் இன்டு த ஹியூமன் டியூரிங் த பைட்டிங். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது உள்ளே போன அந்த ஸ்போரோஸ்வைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்போரோஸ்வைட்ஸ் ரீச் த லிவர் த்ரோ த பிளட் வழியாக லிவரை வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இந்த பேரசைட்ஸ் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஏசெக்சுவலி இந்த லிவர் செல்ஸ்குள்ளார போயிட்டு அந்த பேரசைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏசெக்சுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் போஸ்டிங் த செல்ஸ் அண்ட் ரிலீசிங் த இன்டு த பிளட். ஸோ ஏசெக்சுவலி ரீப்ரொடியூஸ் பண்ண அந்த ஸ்போரோஸ்வைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, திருப்பி பிளட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பாருங்கள், இந்த பேரசைட் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி இந்த ஆர்பிசி. திருப்பி பேரசைட் ஆர்பிசிக்குள்ளார மூவ் ஆன் ஆகிட்டு ஏசெக்சுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணி திருப்பி ஆர்பிசியும் போஸ்ட் பண்ணிட்டு வெளில வருவாங்க. ஸோ அப்போ இது 3, இது 4. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், இது கேமிட்டோசைட்ஸ் டெவலப் இன்டு ஆர்பிசிஸ். இப்போ இந்த ஆர்பிசிக்குள்ளார தான் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோசைட்ஸ் கேமிட்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தான் கரெக்டான ஆன்சர். இது நம்மளுடைய 2026 கொஷினில் கேட்டது சரிங்களா. அப்போ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின், அப்படி மலேரியா சைக்கிள்லேருந்து ஒரு கொஷின் எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்குது நமக்கு. ஸோ இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் இந்த கொஷினை அட்டன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி க்யூரபிள். செக்ஷுவலாக டிரான்ஸ்மிட் ஆகும் ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய டிசீஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஹெச்ஐவியை நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் ஜெனிட்டல் ஹர்ப்ஸையும் நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக யாரை தான் க்யூர் பண்ணலான்னா சிஃபிலிஸ் அண்ட் ட்ரைகோமோனியாசிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த 2 டிசீஸ் தான் நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து மேட்சிட். ஸோ மேட்சிட் எவ்ரி இயர் வந்து நமக்கு இந்த காமன் டிசீஸ்லேருந்து மேட்சிட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ காமன் கோல்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, காமன் கோல்டை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ் இல்லையா. ஸோ அப்போ ரைனோ வைரஸ் அப்படிங்கிறது தான் ஏவுக்கு கரெக்டான ஆன்சர். ஹீமோசோயின்ங்கிறது நம்ம எங்கே பார்த்தோம், இந்த ஸ்போரோசோவைட்ஸ் ஆர்பிசிக்குள்ளார வந்துட்டு இந்த ஆர்பிசியை வந்து பிளட் எடுத்துப்பாங்க, அவங்களுடைய ஃபுட்டாக எடுத்துட்டு அந்த ஹீமை மட்டும் தனியாக வெளில ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுதான் ஹீமோசோயின்னு சொன்னோம். அப்போ ஹீமோசோயினுக்கு ஆன்சர் என்னது, பிளாஸ்மோடியம் ரிலேட்டட். ஸோ அப்போ இதுக்கு பி ஆன்சர். அப்போ ஏவுக்கு 3, பிக்கு 1 எதில் இருக்குன்னு பாருங்கள். ஏவுக்கு 3, பிக்கு 1. ஏவுக்கு 3, மூணாவது ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், சியில். அது மாதிரி ஒய்டால் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டைஃபாய்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ டைஃபாய்டு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா, எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா இது டைஃபாய்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒய்டால் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அப்போ ஒய்டால் டெஸ்ட் ரிலேட்டட் டு டைஃபாய்டு. ஸோ அப்போ ஒய்டால் டைஃபாய்டு சி, அப்போ சிக்கு 2. ஸோ அலர்ஜி காஸ்ட் பை த டஸ்ட் மைட்ஸ். அப்போ இதுக்கு 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ரைட்டா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதுவும் வந்து மேட்சிட். இதுவும் வந்து மேக்ஸிமம் எல்லா நீட் எக்ஸாமினேஷன்லையும் இந்த மாதிரியான மேட்சிட் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது டிசீஸ், அதை காஸ் பண்ணக்கூடிய
கசேட்டிவ் ஏஜென்ட் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பாருங்கள், ரிங் வார்ம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபங்கை இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஃபங்கை என்ன ஃபங்கை இங்கே இருக்காங்க? ட்ரைகோஃபைட்டான் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஃபிலாரியாசிஸ் அப்படிங்கிறது காஸ்ட் பை த உச்சாரியா பேன்கிராஃப்ட், இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ பிக்கு வந்து ஏவுக்கு 2 பிக்கு 3, ஏவுக்கு 2 பிக்கு 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷனில் அதுதான் இருக்குது. அப்போ இது மாதிரி 2 இது கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ 3வது என்னென்னு கண்டுபிடிக்கலாம். மலேரியா அப்படிங்கிறது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸால் வரக்கூடிய ஒரு இது. அப்போ சிக்கு 4, அப்போ சிக்கு 4 எதில் இருக்காங்க? ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்காங்க. ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்போ நிமோனியா காஸ் பண்ணக்கூடியது யார்? ஹியூமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்த கான்செப்டில் இருந்து மட்டுமே தான் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஏவுக்கு 4 வரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின். இன் விச் டிசீஸ் டஸ் மஸ்கிட்டோஸ் டிரான்ஸ்மிட்டட் பேத்தோஜன் அண்ட் காஸ் எ கரோனிக் இன்ஃப்ளமேஷன்? அதாவது ரொம்ப நாளாகவே இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் க்யூரே பண்ண முடியாது. இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாவே, அதேமாதிரி கரோனிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னாவே தட் இஸ் ரிலேட்டட் டு எலிஃபென்டைசிஸ், உச்சாரியா பேன்கிராஃப்டி காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கும் இப்போ நம்ம பார்த்த கொஷினும் டாபிக் நீங்கள் நல்லா படித்து கான்செப்ட் வைஸ் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கொஷின்ஸை எல்லாத்தையும் அட்டன் பண்ணி உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட், அதுக்கு ரிலேட்டட் கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாளும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி வெப்சைட்டில் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஷினும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து எடுக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.